பார்த்தா சுகர் கூடி போயிருந்தது. அப்போ டாக்டர் சொன்னார், இன்சுலினை இன்னும் ஒரு வேளை சேர்த்து போட வேண்டியிருக்குமா நீங்கள்? இப்போ 2 முறை போடுறீங்களா 3 முறை போட வேண்டியிருக்குமோ அப்படின்னு. அந்த அம்மா வெறுப்பில் ஒரு வார்த்தையை தன்னை மறந்து உதிர்த்துட்டாங்க. சாகர வரைக்கும் போடணுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் பொறுமையாக சொன்னார், இல்லைம்மா வாழற வரைக்கும் போ. ரெண்டும் ஒரே கருத்து தான். ஆனால் ஒன்று வன்மையாக வருது, ஒன்று மென்மையாக வருது. ஒன்றை ஞாபகம் வச்சுங்க, வன்மையான பற்கள் தான் விழும் மனிதனுக்கு, மென்மையான நாக்கு ஒருபோதும் விழவே விழாது. மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்துபார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கவியரசர் கண்ணதாசன் இந்த பிரபஞ்சத்திற்கு போதித்திருக்கிற மிகப்பெரிய பாடம். ஊருக்கெல்லாம் போய் பேச போகும்போது வழியில் இந்த நம்ம ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஹோட்டல் இருக்கும். இடது பக்கம் இருக்கும், வலது பக்கம் இருக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும், நல்ல வெயில். சரி, ஏதாவது கொஞ்சம் அந்த சூட்டத்துக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருப்போமேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு ஹோட்டலில் உட்காந்த உடனே கொஞ்சம் தூரமாக பார்த்தேன், ஒரு சர்வர் தம்பி நின்றுந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு அவர் கிட்ட வந்தார். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். அப்போது நான் தம்பின்ற வார்த்தைக்கு அவர் ஐயான்ற மரியாதை கொடுத்தார். இதை எப்படி பாருங்க, ஏய் இங்கே வா அண்ணா, நான் வேணும் அப்படின்னு தான் கேட்பான். தம்பி இங்கே வாங்கன்ற அந்த அன்பு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஐயா உங்களுக்கு என்ன வேணும், தம்பி என்னென்ன இருக்குது சொல்லுங்களேன்னு ஒரு பட்டியலே சொன்னார் சார். தம்பி உங்களுடைய பாஷையை பார்த்தா சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டாக இருக்குமோ? சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், அந்த மாவட்டம் தான் சார் நான். சபாஷ், நான் அதே மாவட்டம் தான், நெருங்கிட்டோம். சரிங்கண்ணா, ஒரே வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குது, 2 தயிர் வடை மட்டும் கூடம்பா. அந்த தம்பி கிட்ட வந்து காதாண்ட சொன்னார், வேணாம் சார் அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னார். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை அனுபவ பாடம் என்ன தெரியுங்களா? 3 வார்த்தைகள் அன்பாக உரையாடியதற்கே என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அந்த தம்பி நினைக்கிறானே, வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய மனைவியிடத்திலும் மக்களிடத்திலும் நண்பரிடத்திலும் உறவுகளிடத்திலும் மகிழ்ச்சியாக நீங்கள் உரையாடுங்க, எவ்வளவு நன்மைகள் பெருகும் தெரியுங்களா? வாணியம்பாடியிலிருந்து முத்தமிழ் மன்றத்தில் பேசிட்டு நான் பஸ்ஸில் வரேன், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு, பைபாஸ் ரைடர், ராத்திரி 1:30 மணிக்கு பேய் கணக்கில் வரோம். எல்லாரும் பயந்து போய் உட்காந்துக்கிறோம். அதில் யாரோ ஒருத்தன் டிக்கெட்டு வாங்கல போலுது. கண்டக்டராவது அமைதியாக ஒருத்தராக கேட்டிருக்கலாம், அவரும் பொதுவாக கேட்டார். எல்லாரும் டிக்கெட்டு வாங்கியாச்சான்னார். அதில் ஒருத்தன் சொன்னால் பஸ்ஸு போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னு.